இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ 2 பேரை கொலை பண்ண கேஸ்க்காக 22 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகுறாரு. அப்படியே ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல இவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இவங்க 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே உயிருக்கு லவ் பண்றாங்க. கிருஷ்ணா படிக்கிற விஷயத்துல செம்ம ஷார்ப்பா இருப்பாரு. நம்ம 2 பேரும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், நல்ல பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி உங்க லைஃப் பத்தி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. கிருஷ்ணாக்கு ரொம்ப நெருக்கமான அங்கிள் கடையில திடீர்னு நைட் டைம்ல ஒரு 3 பேர் பூந்துட்டு திருடுறதுக்காக ட்ரை பண்றானுங்க. ஆனா கிருஷ்ணாவை பார்த்ததுமே அவங்க 3 பேருமே வெளியே ஓடிறானுங்க. கிருஷ்ணா அவங்க ஏரியால இருக்க பாக்கியான்ற ஒரு பையனையும் கூப்பிடுறாரு. நீ தாண்டா அந்த கடையில திருடுறதுக்காக ட்ரை பண்ண, உன் கையில இருக்க கயிறை நான் அங்கேயே பார்த்தேன்னா சொல்லி இவனே போட்டு அரையறாரு. நீ எனக்கு தெரிஞ்ச பையனாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா உன்னை இப்பயே போலீஸ் கிட்ட புச்சு குத்துறோம்டா, இதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யாதான்னு சொல்லிட்டு இவனே போட்டு அரையறாரு. இந்த சத்தத்தை கேட்டதுமே அவங்க ஏரியா ஆளுங்க எல்லாருமே இவனை பாத்துறாங்க. பாக்கியாவை கிருஷ்ணா அறிஞ்சதுனால ஏரியா உள்ள அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. இவனை பழிவாங்கிறதுக்காகவே ஹீரோயினையும் தூக்கிடுறான். ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்ததுக்கு அந்த 3 பேருமே ட்ரை பண்றானுங்க. அந்த சத்தம் கேட்டதுமே கிருஷ்ணாவும் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க 3 பேருக்கு அந்த சண்டையில கிருஷ்ணா ஒரு 2 பேரை கொன்னுறாரு. பாக்கியான்றவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நீங்க இருந்து சைலண்டா வீட்டுக்கு போயிடு வாசு, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணிக்காத, நீங்க இருந்தீங்கன்னா தேவலாம உன்னோட பேர் தான் நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு அடிபடும் சொல்லிட்டு ஹீரோயினி அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த 2 பேரையும் கொலை பண்ண கேஸ்க்காக தான் ஹீரோக்கு 25 வருஷம் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஜெயிலுள்ள அந்த தப்பிச்சு போன பாக்கியவே பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.